மீனாட்சியின் அண்ணனான திருமால் கள்ளழகர் தன் தங்கையை தாரை வார்த்து கொடுப்பதற்காக அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்படுகிறார். அவருக்கு பெருந்தாகமும் உடல் களைப்பும் ஏற்பட்டது. அப்போது வழியிலிருந்த மீனவ பக்தர்களின் இல்லங்களுக்கு அவர் சென்றார். தங்கள் இறைவனே நேரடியாக தேடி வந்ததைக் கண்டு அந்த மக்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். அழகரின் தாகத்தை தணிக்க தங்கள் வீட்டிலிருந்த குளிர்ந்த மோரை மிகுந்த பக்தி பெருக்கோடு அவருக்கு வழங்கினார்கள். பக்தர்கள் அளித்த அந்த மோரை அன்போடு வாங்கிப் பருகி அழகரின் தாகம் தணிந்தது. அந்த எளிய மக்களின் களங்கமில்லாத அன்பிலும் உபசரிப்பிலும் மனமகிழ்ந்த இறைவன் தன் பயணம் மற்றும் வெயிலின் களைப்பு நீங்க அந்த மீனவர்களின் இல்லத்திலேயே தன்னை மறந்து நிம்மதியாக தூங்கிவிட்டார். அழகர் வைகை ஆற்றின் வடகரையை வந்தடையும் போது தங்கை மீனாட்சிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்துவிட்ட செய்தியை அறிகிறார். தான் வருவதற்குள் தங்கையின் திருமணம் முடிந்துவிட்டதே என்ற கோபத்திலும் வருத்தத்திலும் அழகர் மதுரை நகருக்குள் வைகைக்குத் தெற்கே நுழைய மறுக்கிறார். தங்கை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வைகை ஆற்றங்கரையில் வந்து அழகரை சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு தங்கையை வாழ்த்திவிட்டு வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். Download ShareChat.